ஜெம் சினிமாஸ் நேயர்களே, இப்போது நாம் பேச போகிற தலைப்பு 1000 கோடி வசூலை எட்டாது லியோ படம் பற்றி தயாரிப்பாளர் லலித்குமார் பேட்டி. எப்போவுமே ஒரு படத்தின் வசூலை பற்றி வலைதளங்களோ அல்லது ஊடகங்களோ அல்லது பத்திரிகைகளோ வெளியிடுவதை நம்பக்கூடாது. ஏனென்றால் விளம்பர நோக்கத்தில் எதை வேண்டுமானாலும் அவர்கள் வெளியிடுவார்கள். தயாரிப்பாளர் தான் படத்தை செலவு செய்து வெளியிடுகிறார். அப்போது படத்தயாரிப்பாளர் சொல்கிற தகவலைத்தான் நாம் நம்ப முடியும். விஜய் படம் லியோ வருவதற்கு முன்பேயே பல்வேறு சிக்கல்களை சந்தித்தது. முதல் கட்டமாக இசை வெளியீட்டு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கிலே நடப்பதாக இருந்தது. பாதுகாப்பு தருவதற்கு வாய்ப்பில்லை, நிறைய கூட்டம் வரும் என்று போலீஸார் எச்சரிக்கை செய்ததன் விளைவாக லலித்குமார் இசை வெளியீட்டு விழாவை ரத்து செய்தார். அதற்கு பிறகு இது பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நீதிபதி ஏன் போலீஸ் பாதுகாப்பு தர முடியாது என்பதை விளக்கும்படி சொன்னார். இதையொட்டி போலீஸ் தரப்பில் நீதிமன்றத்தில் தயாரிப்பாளர் அவருடைய இஷ்டப்படி விழாவை ரத்து செய்துவிட்டார், நாங்கள் எதுவும் அவரிடம் சொல்லவில்லை என்று மறுத்தார்கள். வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ரோகிணி தியேட்டரில் முன்னோட்டத்தை வெளியே பெரிய ஸ்க்ரீன் கட்டி வெளியிடுவதாக அந்த தியேட்டர் அதிபர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதற்கும் உள்ளூர் காவல் நிலையமும் அனுமதி மறுத்தது. சென்னை நகர மாநகர காவல் ஆணையாளரிடம் பெர்மிஷன் கேட்டபோதும் கிடைக்கவில்லை. இழுத்தடித்ததன் காரணமாக ரோகிணி தியேட்டரிலேயே முன்னோட்டத்தை வெளியிட்டார் ரோகிணி தியேட்டர் அதிபர் பன்னீர்செல்வம். ஆனாலும் சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து ரோகிணி தியேட்டரை உண்டு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நாற்காலியில் அடித்து சேதப்படுத்தினார்கள். இது பற்றியும் வழக்கு வந்தது. ஏன் முன்னோட்ட காட்சிக்கான பாதுகாப்பை தரவில்லை என்று நீதிபதி சென்னை நகர போலீஸிடம் கேள்வி கேட்டார். இது பற்றியும் வழக்கு நடந்து வருகிறது. இந்த சூழலில் ப்ரமோஷனுக்கும் எந்த நடிகையும் அழைக்கவில்லை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். த்ரிஷா, சஞ்சய் தத், இயக்குனர்கள் கௌதம் மேனன், மிஷ்கின், நடிகர் மன்சூர் அலியான் உள்ளிட்ட பலர் அந்த படத்தில் நடித்ததால் ப்ரமோஷனுக்கு வருவதற்கு தயாராக இருந்தும் யாரும் வேண்டாம், நானே ப்ரமோஷன் செய்து கொள்கிறேன் என்று பிடிவாதமாக சில ஊடகங்களை மட்டும் அழைத்து பேட்டி கொடுத்தார் லோகேஷ் கனகராஜ். படம் அதிகாலை 4 மணி காட்சி அனுமதி தரவில்லை. அதற்கு பிறகு படம் 2.25 மணி நேரம் ஓடுறதன் காரணமாக 5 காட்சிகள் நள்ளிரவு அதிகாலை 1:30 மணிக்குள் முடிக்க முடியாது என்ற ஒரு பிரச்சனை வந்தது. ஆனாலும் 5 காட்சிகளுக்கு அனுமதி தரப்பட்டது. 5 காட்சிகள் 9 மணியிலிருந்து போடப்பட்டது. ஆனால் இதற்கு முந்தைய படங்கள் இந்த அளவுக்கு சிக்கலை சந்திக்கவில்லை. ஜெயலலிதா படத்தின் இசை வெளியீட்டு அமோகமாக நடந்தது. ஜெயலலிதா படத்தின் ரிசர்வேஷனும் எந்த தடங்களும் இன்றி நடந்தது. பட விநியோகமும் சிறப்பாக நடந்து முடிந்தது. ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டது, சன் பிக்சர்ஸ் தயாரித்தது. இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கவில்லை. வெளியில் உள்ள விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்கி வெளியிட்டார்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் லலித்குமார் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டார். உலகம் முழுவதிலும் விஜய் நடித்த லியோ படத்தின் ஒரே நாள் வசூல் 168 கோடி என்று தெரிவித்தார். ஆனால் கண்டிப்பாக 1000 கோடி வசூலை எட்டாது என்று திட்டவட்டமாக அறிவித்தார் தயாரிப்பாளர் லலித்குமார். அதற்கு அவர் காரணங்களை விளக்கும் பொழுது, இந்தியில் இந்த படம் சரியாக போகாது, சரியாக விநியோகம் செய்யவில்லை, பல தியேட்டர்கள் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் இந்தி வசூலை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து 5 லட்சம் ரசிகர்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று படம் பார்த்து விட்டார்கள். எனவே தமிழ்நாட்டில் பெரிய வசூல் இருக்காது என்பதும் எங்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையில் 128 கோடி படம் வசூல் செய்திருக்கிறது என்று விஜய் படத்தின் லியோ தயாரிப்பாளர் லலித்குமார் தெரிவித்திருக்கிறார். ஆனால் படம் இன்டர்வல் வரைக்கும் நன்றாக இருக்கிறது. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் மொக்கையாகிவிட்டது, லோகேஷ் கனகராஜ் வைத்து செய்து விட்டார் என்று ரசிகர்கள் கூறுகிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, லோகேஷ் கனகராஜுக்கும் விஜய்க்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது என்பதை இந்த படத்தின் இறுதி காட்சிகள் உறுதி செய்கின்றன. கதையை பொறுத்தவரையில் விஜய் நடித்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அதனால் சண்டை காட்சிகளை அதிகமாக வைத்தால் போதும், கதை ஒரு கோர்வையாக நம்ம கோர்த்தா போதும், பெரிய அளவில் ஜனங்களை கவரக்கூடிய கதை தேவையில்லை என்று லோகேஷ் கனகராஜ் நினைத்து விட்டார். எந்த ஒரு படமும் வசூலில் அபார சாதனை புரிவதற்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்,
அதாவது ஒரு முறை இல்லை, பல முறை பார்க்கக்கூடிய ரசிகர்களால் தான் வசூல் எகிரும். ஒரு தடவை பார்த்த உடனே ரசிகன் நல்லா இல்லைன்ட்டுனா மறுபடியும் திரும்பி வரமாட்டான். அப்போ ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இல்லைன்னு சொன்னால் படம் ஓடாது. அந்த அடிப்படையில் தான் லியோ படம் முழுமையாக வெற்றி பெறாததுக்கு காரணம். இது நேற்று ஒரே நாளில் தயாரிப்பாளர் லலித்குமாருக்கு தெரிந்து விட்டது. ஆனால் தான் அவர் 1000 கோடி வசூலிக்காது என்பதை உறுதியாக நேர்மையாக உண்மையை தெரிவித்து விட்டார்.